ஐயா, இத்தனை 10 வருஷமாக போட்டு யூஎஸ் கம்பெனிக்காரன் போட்டு பெயில் ஆகி அவனாசி ரோட்டில் இப்போது ராமலட்சுமி கல்யாண மண்டபத்து ரோடு, நேர் நகர் போகிற ரோடு, வீரியம்பாளையம் போகிற ரோட்டுக்கு இந்த கிளவரமாக ஒரு கண்ணப்பன் ஹோட்டலுக்கு நேர எதிர்த்தாப்பில் ஏஆர் பேக்கரிக்கு முன்னால், ஏஆர் பேக்கரிக்கு கலவரமாக அதில் வெற்றிவேல் நகருங்கிறது ஏஆர் பேக்கரி ஓரக்காலில் வெற்றிவேல் நகர், சின்ன வெற்றிவேல் நகர், சின்ன ஊர் வடவ பெரிய வெற்றிவேல் நகர். இப்போ அத்திக்கடை பைப்பு நடு சென்டரில் பைப் போட்டுவிட்டு போயிட்டார் யூஎம்ஸ்காரன். 10 வருஷமாச்சு. இந்த ரோட்டை மத்திய கவர்மெண்ட் ரோட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோட்டா, மாநில கவர்மெண்ட் ரோட்டா, இல்லை இந்த முன்னால் ஆண்டாங்க அவர் திமுக, அண்ணா திமுக, திமுக, காங்கிரஸ் இவங்கெல்லாம் ஆண்டது. அதை அளந்து பைப் போடாமல் போட்டுட்டு உள்ளே போட்டு பைப் மாடி கனெக்ஷன் எடுக்கிறது. எப்படி எடுக்கிறது? இப்போ ஓஎம்எஸ்காரர் 10 வருஷமாக போட்டு உள்ளெல்லாம் போட்டுவிட்டு அவன் மெயின் பைப்லையும் போட்டுவிட்டு போயிட்டான். அது கூட சேர்ந்து மாநகராட்சியுமே திமுக மாநகராட்சியும் போட்டுடுது, கூட சேர்ந்து மத்தால் மடிச்சு விட்டுடுது. இந்த மெயின் கனெக்ஷனில் உள்ளே வர்றது டேங்க்கு 2 டேங்க்கும் வரும். ஜிகே நகர் டேங்க்குமே பிஎம்ஆர் லேஅவுட்டுக்குமே 2ம் கனெக்ஷனு. அந்த தண்ணி நின்னால் இந்த தண்ணி போகும், இந்த தண்ணி நின்னால் அங்கே போகும். அந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டு ஓஎம்எஸ்காரன் பைப் குறுக்கபடியை போட்டால் மக்களை பாதிப்பாங்க இல்லையா? பிஎம்ஆர் லேஅவுட்டுக்கார ஜிகே நகருக்காரன் பாதிப்பான். ஜிகே நகர் தண்ணி இங்கே ஓட்டினோடனே அங்கேயும் ஓட்டணும். ஒரு டேங்கு ஒன்றா ஸ்கீமில் இருக்குது, அத்திக்கடை இருக்குது. 2வது ஸ்கீமில் 2 டேங்க் இருக்குது. பிஎல்எஸ் நகர், ஜிகே நகர். அதுக்கு அடுத்தது சின்னியம்பாளையம் போகுது. சின்னியம்பாளையத்துலேருந்து நேராக கொடுக்கபடியே வெங்கடாவரத்துக்கு போய் 2வது ஸ்கீமு. அது காலப்பட்டிய வழியில் வந்து கைகோளபாளையம் வந்து, கருப்பம்பாளையம் வந்து, தொட்டிபாளையம் வந்து, அவனாசி ரோடு சேர்ந்து அவனாசி ரோட்லேருந்து எங்கே போகுது? சின்னியம்பாளையம் போய் சின்னியம்பாளையம் செக் போஸ்ட்டில் வெளியே வெங்கடாவரம் போகிறது ஒரு ஓட்டில் போய் அது உள்ளே போகுது. இதெல்லாம் என்ன கணக்குன்னே தெரியல. கவர்மெண்ட் நடத்துகிறத தெற்கை மடக்கு நடத்தினா பொருஷனுக்கு காசு எவ்வளோ விரயமாகுது.